வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், எண்ணெய் கத்திரிக்காய் செய்யணும்னாலே கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. சின்ன சின்னதாக இருக்கிற கத்திரிக்காவை பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2, புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், கறி மசால் தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, கடுகு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, உப்பு. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை. பூண்டை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்போவுமே பிஞ்சு காயை வாங்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காவை. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கறி மசால் தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். அப்போ தான் கம்மி தீயில் நல்லா கொதிச்சு டேஸ்ட்டாக வரும் குழம்பு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எந்த குழம்பு செஞ்சாலும் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. எல்லா கிரேவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேகாததுக்கு முன்னாடி புளி கரைசலை ஊற்றணும்னா கத்திரிக்காய் வேகாது. ஸோ எப்போவுமே எந்த காயாக இருந்தாலும் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைசலை ஊற்றணும். காயெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ புளி கரைசல் ஊற்றுறதுனால கொஞ்சம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடிடுங்க. கொதிக்கட்டும் நல்லா குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்தாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு அர்த்தம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.